ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்பை பற்றின அஃபீஷியல் நியூஸ், ஓவர்சீஸ் பிளேயர்லாம் எப்போ ஜாயின் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எப்போ வராங்கன்னு டீட்டெயில் நியூஸ் கிடச்சிருக்கு. அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட புதிய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கான அப்டேட் வந்திருக்குது. ஸோ அது ரெண்டு அப்டேட்டையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். ஸோ ஆர்சிபியில் மனோஜ் பங்கஜ் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவர் ரூல் அவுட் ஆகிற இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மனோஜ் பங்கஜோட இடத்துல நம்மளுடைய ஆர்சிபி ஸ்மரன் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பிளேயரை வந்துட்டு எடுக்க போகிறாங்க. ஸ்மரான் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு டாப் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பேட்டர். ஸோ மிடில் ஆர்டர்லையும் நமக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்மளுடைய ஸ்மரான் ரவிச்சந்திரன். ஸோ டோட்டலி அவருடைய கரியர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு பவுலரா அப்படிங்கிறத மெயினாக வந்துட்டு நம்ம சோர்ஸ் பண்ணோம். எதனால வந்துட்டு அவர் வந்து பவுலிங் போடுவாரா அப்படிங்கிறத சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா மனோஜ் பங்கஜ் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டரை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஸ்மரான் ரவிச்சந்திரன் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. அவர் வந்து பேட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் தான் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில் அவரோட ரெக்கார்டு வந்து உண்மையிலே செமையாக இருக்குது. ஸோ டோட்டலி ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 517 ரன் 64.6 ஆவரேஜில் ஆடி இருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 65.6. லிஸ்ட் ஏல 10 மேட்ச்சில் 433 ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் 72.2. T20 வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டில்லும் 6 மேட்ச்சில் 170 ரன்ஸ் அடிச்சிருக்கிறார் அட் ஆவரேஜ் ஆஃப் 34.4. ஸ்ட்ரைக் ரேட் 170. நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிட்டர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மனோஜ் பங்கஜோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஆல்ரவுண்டர் தேவையில்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்சிபி திங்க் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஸ்மரான் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பிளேயராக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆல்ரவுண்டருக்கு ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப் பற்றின அப்டேட். ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8 to 10 இந்த ஸ்லாட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் தான் அவைலபிளாக இருப்பாங்க. அந்த மார்ச் 8 to 10 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14, 15 இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட ஜாயின் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு மார்ச் 17 நமக்கு அன்பாக்ஸ் ஈவெண்ட் இருக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாரையும் வச்சு வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு ஃபேன் ஸ்டேடியமில் லைவாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப் பண்ணி அந்த இடத்துக்கு வர்ற ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் ஈவெண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து பிளேயர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. 1 வீக் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா ஒரு டீம் எல்லா பிளேயர்ஸுமே வந்து 25 மெம்பர்ஸுமே உள்ளே ஸ்டே ஆகிறதுக்கு மார்ச் 15 டைம் ஆயிரும். இடையில வந்துட்டு நமக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து முடிவு பண்ணல. பட் ஆனால் மார்ச் 17 வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் ஈவெண்ட்டு. அதனால் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியமில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே அன்பாக்ஸ் ஈவெண்ட்டையும் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எனக்கு இதில் என்ன இன்னொரு டவுட் அப்படின்னா எந்த டீமுக்குமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டை ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பிசிசிஐ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சிஎஸ்கேவே சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இப்போ வந்து வேறு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அப்போது அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்துட்டு பெங்களூரில் நடக்கும்போது எப்படி ஆர்சிபி மட்டும் வந்துட்டு பெங்களூரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்போது அந்த டைம்லேயே வந்துட்டு இவங்க ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷெடியூல் பண்ணால் மற்ற டீம்ஸ் கண்டிப்பாக பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் ஹோம் அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு ஆர்சிபியோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானும் அதெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அதையும் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். பட் கண்டிப்பாக நமக்கு மார்ச் 17 ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.